ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டமான விஷயங்களானது இவர்களுக்கு நடக்கப் போகின்றதா, கடகராசி நேயர்களுக்கு அவர்களுடைய தொழில் ரீதியாகட்டும், குடும்ப சூழ்நிலைகளாகட்டும், அதேபோல் மாணவர்களினுடைய படிப்பு நிலைகளாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எல்லா விஷயத்துலையும் அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமான 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்களையும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்க போகிறார். சந்திரன் தன்னுடைய கடகராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த ஒரு மாதத்தை பார்த்தீங்கன்னா நிறைவு செய்ய இருக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்துள்ளது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உள்ளதுங்க. யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் இப்பொழுது படிப்படியாகவே மாறும். பிள்ளைகளினுடைய விஷயத்தில் அனுகூலங்களானது காணப்படுங்க. பிள்ளைகளினுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே பார்த்தீங்கன்னா நிவர்த்தியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். வயிறு அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதேபோல் வயிறு பிரச்சனையினால தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பயணங்களின் போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யோக பலத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய யோகமானது உண்டு. எல்லா விஷயங்களும் இழுபறியாகவே உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியங்களில் தடைகளும் தாமதங்களுமே பார்த்தீங்கன்னா ஏற்படும். மேலுமே இந்த மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் எல்லா விஷயங்களிலுமே தடைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்காமல் போகக்கூடிய சூழல்களானது ஏற்படும். வண்டி வாகனங்களில் பார்த்தீங்கன்னா வித்தைகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொற்று நோய் பாதிப்புகளால் பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் உள்ளதுனால மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதேபோல் எந்த காரியங்களாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்குங்க. தேவையில்லாத மன வருத்தங்களானது இருக்கும், அதனை கடந்து செல்வது மிகவும் நல்லது. பண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்புகளானது உங்களுக்கு இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருப்பதுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது கிடைக்காமல் போயிடும். அந்த ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நரசிம்மர் கவசத்தை கேட்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஒளியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய புத்திசாலித்தனங்களும் உங்களுடைய வேலையில் வெற்றியும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நிதி ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. நீங்கள் வேலையில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவிடலாங்க. ஒரு குடும்ப விழா அல்லது சுப நிகழ்வு நடைபெறும். இது வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உருவாக்க செய்யுங்க. அதேபோல் வீட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு விரயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிப்பதனால செலவுகளானது கூடுதலாகும், அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நினைத்த மாத்திரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் இடையே இணக்கமற்ற ஒரு நிலைகளும் அது ஏற்படும். ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிலர் சங்கடத்திற்கு ஆளாவார்கள். யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடியும் உண்டாகுங்க. உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு இருக்குங்க. அதேபோல் யோசிக்காமல் செய்த வேலைகளிலும் ஆதாயங்களானது உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதிகளானது வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்குங்க. கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் இப்பொழுது கையெழுத்தாகும். வங்கியில் கேட்டிருந்த கடனானது கிடைக்குங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாக. சிலர் குடியிருக்கக்கூடிய இடத்தை மாற்ற செய்வார்கள். அதேபோல் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். மேலுமே தம்பதியர் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. அதேபோல் எதிர்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க. பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூட்டணி சஞ்சாரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்வதனால எல்லாவற்றிலுமே உங்களுக்கு தடை தாமதங்கள் சங்கடங்கள் என்ற ஒரு நிலைகளானது இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பங்கள் பயங்கள் எல்லாமே இருக்குங்க. சிலருக்கு உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகளும் ஏற்படும். சுய ஜாதக பலனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பவர்களுக்கு நன்மையான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைக்குங்க. வேலையினுடைய காரணமாக குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலைகளும் சிலருக்கு ஏற்படலாம். மேலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறலாங்க. அதேபோல் சுக்கிரன் வந்து சப்தமஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பதனால எதிர்பாலினர் தவறால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால் விழிப்புடன் இருப்பது ரொம்ப அவசியம். புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதனால அசாத்திய துணிச்சல்களானது உண்டாகுங்க. புது இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க. வங்கியில் கேட்டிருந்த பணமானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதுடன் பண வரவும் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதனினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால வியாபாரம் தொழில் வேலை குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகப் போகிறது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் மருத்துவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா குணமாகும். அஷ்டமஸ்தனி ராகுவினுடைய நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும். சப்தமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியனும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. புதிய இடம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க. தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவரால் வந்து பார்த்தீங்கன்னா உதாசனம் செய்யப்பட்ட நிலைகளானது மாறுங்க. பிறர் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றங்களானது இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியானது நிலவுங்க. அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையானது ரொம்ப அவசியம். யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி நீங்கள் விலகி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப பொன் பொருள் சேரும். அதேபோல் நீண்ட நாள் கனவும் நினைவாகுங்க. விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பும் நீங்கும். விளைபொருள் வீடு வந்து சேரும். எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க. 2ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதும் வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே தீரும், நீங்கள் நினைப்பது நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.